ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட இந்த வாரத்தில் நடுவில் ஒரு நாள் வந்திருக்கும், கரெக்டா இல்லையா? எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை சந்திச்சுன்னு ஞாயிற்றுக்கிழமை செய்தி கேட்டுக்கொண்டிருந்த இன்றைக்கி என்னடா அது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி இல்லை பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் அவர் சிலுவையில் செய்த காரியங்களையும் எண்ணி பார்க்கும் ஒரு நாளாக திருச்சபையில், சர்ச்சஸில், திருச்சபையில் இந்த நாளை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸோ இந்த நாளை நம்ம எதற்காக வைத்திருக்கிறோம் என்றால், கர்த்தரை நினைத்து, அவர் மரணத்தை நினைத்து, அவர் நமக்காக செய்த காரியத்தை நினைத்து பார்க்கவும், நாம் நம்மை பரிசோதித்து பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ள ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதனால தான் இந்த நாளை குட் ஃப்ரைடே அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த குட் ஃப்ரைடே ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே, இரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோட பேசுங்களை கற்றுத்தாங்க. இதோ கர்த்தாவே தேவரீர் ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், இந்த உலகத்தில் நாங்கள் மரித்திருப்போம், பாவத்திலே மரித்திருப்போம். எங்களை காப்பாற்ற யாரும் இல்லாமல் ஆண்டவரே தேவரீர் பிசாசின் பிடியில் மாட்டிக்கொண்டு தேவனே அப்பா நாங்கள் மரித்திருப்போம். ஆனால் தேவனே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பி இதோ உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர், எங்கள் மீது இருக்கும் அன்பை வெளிப்படுத்தினீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ரட்சித்தீர், எங்களை தூக்கி எடுத்தீர். அவருடைய மரணத்தினால் அப்பா தேவரீர் அப்பா பிசாசை ஜெயித்தீர், மரணத்தை ஜெயித்தீர். ஆண்டவரே தேவரீர் அப்பா பாதாளத்தின் திறவுகோலை கையில் எடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை பார்க்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் முகத்தில், அவருடைய வார்த்தையில் தேவனே அவரை பார்க்கும் பொழுது உம்மை பார்க்க எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. பிதாவே தேவனே, இந்த நாளில் கூட அப்பா இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு தேவரீர் அப்பா உம்மை சந்தித்து உம்மோடு கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து உம்மை நினைக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் கிருபை தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. அனைத்தும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் சாட்டையினால் அடிக்கப்பட்டு, ஈட்டினால் குத்தப்பட்டு, முட்கிரீடத்தினால் அவர் தலையில் ரத்தம் சிந்தினது, ரத்தம் சிந்தினார். அதனால்தான் அவருடைய இரத்தத்தினால் நாம் பாதுகாப்பாய் இன்றைக்கு இருக்கிறோம். ஒரு பாடல் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள் நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகினில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனின் ஒளியே மீட்பர், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனின் ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரை வாழ்வின் பலியானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் என் நேசரே, தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாது என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. Hallelujah. Jesus Lord. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Oh, hallelujah. Rabada Shandara Kabarado. Hallelujah. Praise you, God. We praise you, Lord. Hallelujah. We praise you, Lord. Holy Spirit.
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரலோக தேவனே, ஹல்லேலூயா. we praise you Lord. இந்த நாள் ஒரு சோகமான நாள், துக்கமான நாள் அல்ல. ஹல்லேலூயா. God was victorious. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தில் ஜெயித்தார். Hallelujah. Praise God. Hallelujah. ஆண்டவர் மரணத்தில் ஜெயித்தார். இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு தேவைப்பட்டது. அப்பொழுது தேவகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து நம்முடைய அனைத்து பாவங்களையும் அவர் மேல் சுமந்து சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மிகப்பெரிய வெற்றி இது. ஆண்டவர் பிதாவுக்கு மிகப்பெரிய வெற்றி இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நடைபெற்ற இந்த காரியம் இந்த உலகத்திற்கு பெரும் ரட்சிப்பை தந்தது. பெரிய மகிழ்ச்சியான நேரம். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறியது. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், என் ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஹல்லேலூயா, என் ஆண்டவரே இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. காக்கும் வல்ல மீட்பர் எங்களுக்கு உண்டு ஆண்டவரே, என்றைக்கும் உண்டு ஆண்டவரே, என்றைக்கும் உண்டு ஆண்டவரே. நீர் எங்களை காப்பீர், எங்களை பாதுகாப்பீர், வழி நடத்துவீர். அதற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்தொரு காலத்தில் ஆவி குறைவதால், மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வெல்வேன், என்ப யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிற்று, என்னை காக்க வல்லோ, முற்றும் என் உள்ளம் மாறிற்று, என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்று
காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்கும் காத்திடுவார். ஹல்லேலூயா. எவ்வளவு தொல்லைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் நம் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் இருக்கிறார். There is Jesus who will lift you up. The Lord Jesus Christ is the greatest God ever. Hallelujah. He will lift you up. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை கரம் பிடித்து நடத்துவார். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும், என்ன வந்தாலும், யார் கைவிட்டாலும், எந்த சூழ்நிலை அமைந்தாலும், இந்த உலகத்திற்கு ஒரே நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் மரித்திருக்க, he died, he died. அவர் மரித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. Lord Jesus, we praise you, Lord. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நடங்கள். அவர் மூலமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. There is deliverance in Jesus Christ. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். ஏனென்றால் அவர் சிலுவையிலே பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், எல்லா பலவீனங்களை ஜெயித்தார். வியாதி சுகமாகுமா? இந்த சுகவீனம் எனக்கு போகுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா நீங்கள்? அப்படி என்றால் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், உங்களுக்கும் எனக்காகவும் எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. வியாதிகளை, எல்லா வியாதிகளையும் அவர் தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரின் தழும்புகளாலே அவர் மரணத்தில் எல்லா வியாதிகளையும் ஜெயித்தார், எல்லா சாபங்களையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. பிசாசு இன்றைக்கு சூழ்ச்சிகளால் சாபங்களை சுற்றி செய்ய முற்படுகிறான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் அதை உடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, Lord Jesus Christ, his death will break all curses and bondages and death in your life. Hallelujah. And all sickness. In the name of the mighty Lord Jesus Christ, proclaim his promise. Hallelujah. உன்னுடைய உடன்படிக்கை, கர்த்தரோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலமாக
எல்லாவற்றையும் ஆண்டவர் காலுக்கடியில் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய அன்பு பெரிது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெரிது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்து மாறாக்கி என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நிருகல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். God loves you. ஹல்லேலூயா. என்னையா நீங்க யோசிக்கலாம், என்னையா ஆண்டவர் நேசிக்கிறார்? எஸ், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படி இருந்தாலும், நீங்கள் எப்படி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும், எந்த ஒரு மோசமான நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கும் மனிதர்களை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்காதீர்கள். உலகத்தின் அன்பை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நாம் செய்வதை வைத்து மற்றவர்கள் நமக்கு செய்வார்கள். அதுதான் உலகத்தின் அன்பு.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. ரோபாதா ஷிமாரா கபரபதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ரேபாரா கபரபதோ ஷிமாரா கபரதா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. துரம ரஹதி கரபதா பராதிரம சுந்தர கபரபதோ ரிஹதரம. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிங்கள் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் praise God, thanks give to God. Hallelujah. Give all praise to God. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Give all praise to God. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. ஓ ரிகா பாபா தாரமா சந்தரா ரபக்கிரபதோ. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. உனக்காக அடிகளை உனக்காக ஹல்லேலூயா சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். ஹல்லேலூயா. உனக்காக அடிக்கப்பட்ட. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பாவங்களுக்காக நரகத்திற்கு சென்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்திற்காகவும் நம்முடைய மீறுதலுக்காகவும் நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பர் ரட்சகர், அவரால் இன்றைக்கு நாம் பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதால், ஹல்லேலூயா, அவர் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டு, நமக்கு ரட்சிப்பு உண்டு, நம் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. Thank you Lord Jesus. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. பிதாவே நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்ம ஆண்டவரை உண்மை இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்பது. ஹல்லேலூயா. worship is through your heart. ஹல்லேலூயா. ஆண்டவரை உண்மை இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, Lord heavenly Father, பரலோக தேவனே நன்றி ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் கடந்து வந்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில, ஆனால் நீர் எங்களை கைவிடவில்லையே ஆண்டவரே. உலகம் எங்களை கைவிட்டது அப்பா. அதே எங்கள் நண்பர்கள் எங்களை கைவிட்டார்கள், எங்களை கூட இருந்தவர்கள் கைவிட்டார்கள். ஆனால் பிதாவே நீர் கைவிடவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் கைவிடவில்லை. நீர் மாறாதவர். என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு நம்மை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரை ஹல்லேலூயா இந்த உலகத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதாவினிடத்திலிருந்து ஒரு தேற்றவாளன். I will send you a comforter. Hallelujah. ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்கள் மத்தியில் வாசம் செய்வார். Hallelujah. Holy Spirit Lord, எங்களோடு வாசம் செய்யும் ஆவியானவரே, பரிசுத்தரே, ஆவியான தேவனே அப்பா, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு அப்பா கர்த்தாவே தேவரீர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை தியானிக்கவும்,
சிலுவையில் அவர் பாடுகள் பட்டதையும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைத்த வெற்றியும் அப்பா தேவரீர் எங்களுக்கு அப்பா உணர்த்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. Yes, Lord. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுஞ்சொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே
இப்போ வாரும் இறங்கி வாரும் எந்தன் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எந்தன் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எந்தன் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் 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 மத்தியிலே. ஹல்லேலூயா. ரபதோ ஷிந்தரகபரா. ஆவியான தேவனே, எங்களை வழி நடத்துங்கப்பா. நீர் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினீரே. ஹல்லேலூயா. எங்களை காப்பாற்றுவதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, எங்களுக்கு பரலோகம் கிடைக்கணும் என்பதற்காக, நாங்கள் பாவத்திலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக, சாபத்திலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக, வியாதியை அப்பா தேவரே நீர் சுகமாக்குவதற்காக மரித்து உயிர்த்தெழுந்தீரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஆவியான தேவனே, எங்களை வழி நடத்துங்க. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில கூட அப்பா தேவரீர் யாரெல்லாம் பிசாசின் கட்டுகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அந்த பிசாசின் கட்டுகள் யாம் உடைவதாக. ஹல்லேலூயா. குடும்பத்தை சுற்றி இருக்கும் கட்டுகள், பினான்சியல் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே உடைவதாக. இப்பொழுதே யாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ இந்த நேரத்தில் அந்த கட்டுகள் யாவும், பிசாசின் கட்டுகள் யாவும் உடைவதாக. ராஹாதாராமா ரீகதாபா சந்தரா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. அதே போல வியாதி, சுகவீனம், பலவீனம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். வியாதிக்கே உனக்கு அதிகாரம் கிடையாது, பலவீனமே உனக்கு அதிகாரம் கிடையாது, நோய்களே உனக்கு அதிகாரம் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் வாசம் செய்யும் சரீரம். வெளியே போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் ஹல்லேலூயா விடுதலை உண்டாவதாக. In the mighty name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. Lord, hallelujah. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு எங்களுக்கு விடுதலையை தாங்க, வழி நடத்தி பலப்படுத்துங்க. அடியானை தாழ்த்துகிறேன். உங்களுடைய வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க. ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த நாளில் உங்களுக்கு எல்லாருக்கும் குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள்.
இட்ஸ் a குட் ஃப்ரைடே, ரைட்? இட்ஸ் a குட் ஃப்ரைடே, ரைட்? நல்ல ஒரு பெரிய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்களா, புனித வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்களா, ரைட்? புனித வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க, குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம், ரைட்டா, ஆங்கிலத்தில். ஏனென்றால் இன்றைக்கு நல்ல விஷயங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. நல்ல விஷயங்கள் நடந்தது. ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்தார். ஆனால் பாருங்கள், நேரம் இல்லை, என்னால் முடிந்தவரை, ஏன்னா 7 வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு இப்போது நிறைய நம்ம மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் பேசுனாங்க அப்படின்னா கூட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கெல்லாம் நம்ம மெயின்லைன் சர்ச்சஸில் பேசுவாங்க. நம்ம என்ன, நம்மளுடைய பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸில் வந்து அவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட இல்லை, ரைட்டா? அதனால் நாம் சொந்தமாக இடத்தில் நம்ம கட்டி கொண்டு நம்ம போனால் நம்மளுடைய சொந்த இடத்தில் நாம் இன்னும் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த வாடகை இடம் என்பதால் நமக்கு நேரம் இல்லை. முடிந்தவரை நான் அந்த 7 வார்த்தைகளை உங்களுக்கு இந்த நாளில் செய்தி கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 7 வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுங்கள். சுருக்கமாக சில காரியங்களை சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த 7 வார்த்தைகளை பார்ப்போம், கரெக்டாக இல்லையா? எப்போவுமே பார்க்குறது இல்லை. ஏன் 7 வார்த்தை தான் பேசணும்னு கேட்பாங்க நிறைய பேர். ஏங்க 7 வார்த்தை தான் பேசணுமா குட் ஃப்ரைடே அன்றைக்கி அப்படின்னு? அன்றைக்காவது அந்த 7 வார்த்தையை பார்ப்போமே, கரெக்டாக இல்லையா? ரைட்டு, படிப்போம். முதலாவது வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆமாம், இந்த மைக் கொஞ்சம் வால்யூம் கொடுங்க. சந்தோஷ், இந்த மைக் கொஞ்சம் வால்யூம் கொடு. ஜோனு படிக்கிற மைக்கு கொஞ்சம் வால்யூம் கொடு. ரைட், ஃபைன். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை சிலுவையில். ஓகே, ஹல்லேலூயா. ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிற 7 வார்த்தைகளே, 7 வார்த்தை ரெக்கார்ட் ஆகிருக்கு பைபிளில். அந்த 7 வார்த்தைகள் முதல் வார்த்தை ஆண்டவர் பேசினது இதுதான். ஹல்லேலூயா. நாம் இந்த செய்தியை எப்படி பார்க்க போகிறோம் என்றால், இந்த 7 வார்த்தைகளை ஆண்டவர் யார், இந்த ஆண்டவர் யார், சிலுவையில் தொங்கிக் கொண்டு, ரைட், ஆன் த கிராஸ், சிலுவையில் தொங்கிக் கொண்டு யார் இந்த ஆண்டவர், என்ன பேசுகிறார், அதனால் அவர் யாராய் இருக்கிறார், who is this person, who is this God ன்னு பார்க்க போகிறோம். ரைட், who is this God? முதல் காரியம், he is a forgiver. அவர் மன்னிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். வேத வசனத்தை அப்படியே நாம் தியானிக்க போகிறோம், ரைட்டா? அதிலிருந்து ஒரு செய்தி, அதிலிருந்து ஒரு செய்தி, அதிலிருந்து ஒரு செய்தியை பார்க்க போவதில்லை. இருக்கிற வசனம், வார்த்தை, ஆண்டவர் என்ன பேசினாரோ அதன்படி பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் மன்னித்தார். கரெக்டா இல்லையா? அவர் மன்னித்தார். பாருங்க, மன்னிப்புன்றது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம். why should I forgive? ஏன் சொல்கிறோம்? ஏன் நான் ஏன் மன்னிக்க வேண்டும் சொல்கிறோம்? ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நான் தவறே செய்யவில்லையேன்றோம். கரெக்டாக இல்லையா? ஐ ஹாவ் நாட் டன் எனிதிங், நான் எதுவும் செய்யவில்லை, நான் தப்பு செய்யாத பொழுது நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும், நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? கரெக்டாக இல்லையா? ஹல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், நீ உண்மையான கிறிஸ்தவனாய் இருந்தால், இஃப் யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன், நீ மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, ரைட்? நீ மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, மற்றவர்களை நீ மன்னிப்பது. இப்போ போய் நம்ம போய் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, ரைட்டா? நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்கன்னா மன்னிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம சண்டை போட்டுடுறோம், சரியா? ஓகேவா? நம்ம 2 பேரும் சண்டை போட்டுருவோம். சண்டை போட்ட பிறகு ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்கள் அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் மன்னிச்சிருவாங்க. சரியா? எனக்கு ஒன்றும் இல்லை, மன்னிச்சிருவேன். ஓகே ரைட்டு, அவங்கள மன்னிச்சு விட்டுறேன். ஓகே ரைட்டுன்ட்டுவாங்க.
ஏன் அப்படின்னா நம்ம அவங்கள மன்னிச்சிடுறோம். நான் அவங்கள மன்னிச்சிட்றேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடு. கோ, ஐ ஹவ் ஃபர்கிவன் யூ பண்ணலாம், தவறு கிடையாது, ரைட்டா? ஆனால் அதுவே கிறிஸ்தவர்களாக இருந்தால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? என்னை நீங்கள் மன்னிச்சிடுறீங்களா அப்படின்னு நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அதுதான் கிறிஸ்துவம். கேட்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? நம்மளை ஒரு விஷயம் பிடிச்சி இழுக்குது, தடுக்குது. யார் பாருங்கள், யார்? மிஸ்டர் ஈகோன்றவர் அவர் பிடிச்சி இழுத்துன்னு பாரு. நம்ம ஈகோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை விடவே விடாது. நம்மளை பிடித்து இழுத்து விடவே விடாது போய் மன்னிப்பு கேட்க. நான் அடிக்கடி என்கிட்ட ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம், பிரச்சனைகள் வந்தால், கணவன் மனைக்குள்ள சண்டைகள் எது வந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லுவேன். சாரின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். உடனே என்ன ஆயிடுது? அந்த பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடுது. உடனே என்ன ஆயிடுது? அடடச்சா என்னப்பா நீ போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கின்னு அடப்போப்பா விட்டுப்பா மறந்துட்டேன்ப்பா அப்படின்வாங்க அவங்க. ஆனால் இதுவே நம்ம போய் நான் உங்களை மன்னிச்சிட்டேங்க அப்படின்ட்டு வச்சுக்கோயேன், நீ யார் என்ன மன்னிக்க அப்படின்வாங்க. கரெக்டாக இல்லையா? நீ யார் என்ன மன்னிக்க? நான் தான் தப்பே செய்யலைன்றனே, நீ யார் என்ன மன்னிக்கண்டுவாங்க. ப்ராப்ளமே சார்ட் அவுட் ஆகாது கடைசி வரைக்கும். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையில் இருந்து ஒரு பெரிய விஷயத்தை செய்கிறார். என்ன தெரியுங்களா? அவர் எதிராளிகளை கூட மன்னிக்கிறார் சிலுவையில். நம்ம யாரை மன்னிக்கிறதுக்கோ மன்னிப்பு கேட்கறதுக்கோ தயங்குறோம்? நண்பர்கள், உறவினர்கள், கணவன் மனைவி, இவங்க. இப்போ இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் கேஸ் நிறைய பேர் பிரிகிறாங்க. காரணம் என்ன? மன்னிப்பு கேட்பதற்கும் மன்னிப்பதற்கும் கணவன் மனைவி ரெடியாக இல்லை. அல்லேலூயா. கணவன் மனைவி ரெடியாக இல்லை. நான் ஒரு வாட்டி இப்படி தான் சர்ச்சில் நான் பேசி கொண்டு இருக்கும்போது நான் இதே காரியத்தை ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். மன்னிப்பதற்கு நாம் ரெடியாக இருக்கணும், மன்னிப்பு கேட்பதற்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்னுடைய தம்பிகள் ஒருத்தர் சொன்னார், ஒரு பேர் ஜோ, ஒரு சொன்னார், ஆனால் நீங்களாது இப்படி, நான்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமான்னு. என்னடா பண்ணுவேன் அப்படின்னு, வெளியே இப்போ பாடுறா என்ன பண்ணுறான் அவளை பாருங்க, இப்போ பார்த்துனே இருங்கன்னு சொல்லி கதவு சாத்திட்டு போய் எல்லாம் பதட்டப்பட்டுப்பாங்க. ஐயோயோ ஜோக்கு கோவம் வந்துச்சு, அவன் என்ன பண்ண போகிறான் தெரியலையே அப்படின்னு. அப்புறம் என்னடா நடக்கும் அப்படின்னு கேட்பேன். அப்புறம் என்ன போய் காலில் விட்டு எழுந்து வந்துடுவேன், அம்மா மன்னிச்சுக்கம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு கால். அப்புறம் வெளியே வரும்போது சா சா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு. பாருங்க, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அவன் சொன்ன உடனே பயங்கர சிரிப்பு வந்துச்சு. ஆனாலும் என்ன பிரச்சனை எப்படி தீர்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டா, மன்னிக்க கேட்டாங்க, மன்னிப்பும் கிடச்சிச்சு, குடும்பத்தில் அன்றைக்கே சமாதானம் ஆயிடுச்சு, எல்லாம் பிரியாணியை சாப்பிட்டாங்க, ரைட்டா. இல்லை அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து ஆகிட்டு அன்றைக்கி, அதை சண்டை போட, இதை தூக்கி போட. பாருங்கள், ரிலேஷன்ஷிப், உறவுகள் இன்றைக்கு அன்பினால் தான் கட்டப்பட்டு இருக்கிறது. கரெக்டாக இல்லையா? இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? தன்னுடைய எதிராளிகளை பார்த்து ஆண்டவர் பிதாவிடத்தில் கேட்கிறார், இவர்களை மன்னிங்க, இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியல, ஏன்னா அவர்கள் மேசையா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று. ஹல்லேலூயா. படிப்போம், வசனங்கள் படிங்க. சங்கீதம் 103:3 சங்கீதம் 103 அதிகாரம் 3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. பாருங்க, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை மன்னித்தார், உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான் இதை செய்ய முடியும். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். Why should a God
டை ஆன் த கிராஸ் என்று கேட்கிறோம். பிகாஸ் ஹீ இஸ் அ ஃபர்கிவர். அவர்தான் நம் பாவங்களை, நம் அக்கிரமங்களை, நம் மீறுதலை மன்னிக்க முடியும். ஏனென்றால் அவர் தேவகுமாரன், சன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதனால் அவர் மரித்ததால் சிலுவையில் அவர் முதலாவது வார்த்தையாக இது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இவர்களை மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முதல்ல சிலுவையில் கற்றுக் கொடுத்தது மற்றவர்களை மன்னியுங்கள், மற்றவரிடத்தில் நீங்கள் போய் மன்னிப்பு கேளுங்கள் என்று. ஹல்லேலூயா. நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதற்கு நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய பெருமை, நான் பெரிய ஆளு என்ற சொல்லும் எல்லா காரியத்தையும் கீழே போட்டுவிட்டு தான் செல்ல வேண்டும். ஆனால் அதுதான் கிறிஸ்துவ. அதை தான் ஆண்டவர் சிலுவையில் காட்டினார். ஹல்லேலூயா. பாருங்க, நம் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். படிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நேரம் எழுதால சீக்கிரம் போறேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். பாருங்க, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால், if you forgive the transgressions of others, மற்றவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் மன்னித்தால், நீங்களும் மன்னிப்பு அவர்களிடத்தில் கேட்டால், ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவன் உங்களை மன்னிப்பார். ஹல்லேலூயா. கிரேட்டஸ்ட் சேயிங் யார் சொன்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது. அதை தான் அவர் சிலுவையில் செய்து காட்டினார். அதையே சிலுவையில் செய்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய எதிராளிகள் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? சிலுவையில் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் சிலுவையில் செய்கிறார். அதே காரியம் என்னென்றால், அவர்களை மன்னியுங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன பண்ணுறார் தெரியுங்களா? நமக்காக சிலுவையில் பரிந்து பேசுகிறார். நமக்காக பேசுகிற ஒருத்தர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. நம்ம இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் மாட்டிக்கணும், காலேஜில் மாட்டிக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கணும், இல்லை வீட்டில் மாட்டிக்கணும்னா நமக்காக யாராவது பேசுவாங்களான்னு பார்ப்போம். கரெக்டாக இல்லையா? நம்ம மாட்டிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? சரி, நமக்காக யாராவது பேசுவாங்களா? அப்புறம் ஒரு மேடம், ஒரு டீச்சர் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க? சார் அவர் ரொம்ப நல்ல பையன். கரெக்டாக இல்லையா? இவன் ரொம்ப நல்ல பையன், விட்டுருங்க, எனக்கு தெரியும் இந்த பையன் பற்றி. பரிந்து பேச நமக்கு நம்ம இருதயம் தேவைப்படுகிறது. யாராவது நமக்காக பேசுவாங்களான்னு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். இந்த வசனத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதாரணமாக இல்லை, ஜாலியாக இருக்கும்போது ஆடா போங்கப்பா, மன்னிச்சு விட்ருங்கப்பா, போட்டோம்பா, பிதாவே இவர்களை மன்னிச்சு விட்ருங்க, அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அவரை சிலுவையில் அறையப்பட்டு அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை தான் இது. அவர் அப்பொழுது கூட என்ன செய்கிறாரு? நமக்காக பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் படிங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். பாருங்க, இவர் என்றென்றைக்கும் மாறாதவர், நமக்கு ஆசாரியராய் இருக்கிறார். அதனால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் இந்த இவர்? எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, அன்றைக்கு ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க? பிரீஸ்ட் என்ன செஞ்சாங்க? அன்றைக்கு தேவாலயத்தில் ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க? அவர்கள்தான் போய் பரிந்து பேசுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, ரைட்டா, பிளட் ஆஃப் த லேம்பை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆலயத்துக்குள்ளே போவாங்க. ஆலயத்துக்குள்ளே போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஜனங்களுக்காக இவர்கள் பரிந்து பேசுவார்கள். பிரதான ஆசாரியர். இதுதான் முறையாக நடந்து கொண்டிருக்கு. ஆனால் பரலோகத்தில் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர்
இருக்கிறார் ஹை பிரீஸ்ட். அவர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அந்த எக்ஸாம்பிள் தான் இது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இவர்களை மன்னியுங்கள் என்று ஆண்டவர் என்ன பண்ணார்? சிலுவையில் பரிந்து பேசினார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். அதனால் இன்றைக்கு அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் எங்கே இருக்கிறாரு? பிதாவுக்கு முன்பதாக நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். There is someone for us who is interceding for us in heaven. He is a greatest intercessor. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இதிலிருந்து? நமக்காக ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார், இன்டர்செஸராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன கற்றுக்கணும்? நானும் ஒரு இன்டர்செஸராக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பர்சனாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபி. அப்போ பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு கைவலி, எனக்கு கால்வலி, எனக்கு இடுப்பு வலி, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இது, என் குடும்பத்தில் இது, எங்கள் வீட்டில் இந்த செடி வளர மாட்டேனுக்குது, அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் மிக்ஸி ஓட மாட்டேன்னு இருக்குது, எங்கள் வீட்டில் இப்படியே எங்கள் வீட்டில் எங்கள் வீடு, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இப்படியே நம்ம ஜெபம் பண்ணியிருந்தா எப்போ மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம்? எப்பொழுது நீ மற்றவர்களுக்காக பரிந்து பேச போகிறாய் ஆண்டவரிடத்தில்? இன்டர்செஸரி பிரேயர் இஸ் ரிக்வயர்ட். மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். மற்றவர்களுக்காக ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். என்ன கொடுத்து கொண்டே இருப்பார்னா, யாருக்காக ஜெபிக்கணும் என்ற இன்புட் கொடுத்துனே இருப்பார். திடீர்னு நமக்கு தெரியாது ஏன் ஆண்டவர் இவர்களை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஓகே, இவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்டர்செஸரி பிரேயர் ஆண்டவர் சிலுவையில் நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் வார்த்தையால். பாருங்கள், நம்ம வேகமாக போவோம், 2ஆம் வார்த்தைக்கு போவோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, யார் இந்த மனிதன்? யாரா நீ? சிலுவையில் தொங்கிக் கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு தொங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் திடீர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பாவ மன்னிப்பை ஸ்பாட்லே சொன்னான். ஸ்பாட்லே ஆண்டவர் இன்றைக்கு நீ என்னோட பரதேசில் இருப்பாயின்ட்டார். ஹல்லேலூயா. உண்மையிலே இன்க்ரெடிபிள். அந்த பர்சன் அவன் வாழ்க்கையில் யோசித்து பார்த்துருக்கவே மாட்டான். வாழ்க்கையில் என்னென்னவோ பண்ணியிருப்பான். தப்பு பண்ணதால தான் அவன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தப்பே செய்யாதவர், அவர் மேல் பாவம் சுமக்கப்பட்டது. ஆனால் இவன் தப்புகளை செய்து சிலுவையில் அறையப்பட்டான். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒன்று புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான்? இவர் ரட்சகர், என் பக்கத்தில் இருக்கவர் ரட்சகர், இவர் ஒரு தவறும் செய்யவில்லை. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த 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 பர்சன் சொல்வது, இவர் ஒரு தவறும் செய்யவில்லை, இவர் ரட்சகர், இவர் இவரால் என்னை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் the greatest faith he had. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நானும் சிலுவையில் இருக்கேன், இவரும் சிலுவையில் இருக்கிறாரு, எப்படி என்ன காப்பாற்றுவார், இப்படி தானே யோசிச்சிருப்போம். கரெக்டா இல்லையா? இப்போ சப்போஸ் யாரோ ஒருத்தர் கடன் பிரச்சனையில் இருக்காங்க, ரைட்டா? அவர் யாருக்கிட்ட போய் உதவி கேட்பாங்க? இன்னொருத்தர் கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கிட்ட போய் கேட்பாரு, ஏங்க நீங்களும் கடனில் இருக்கீங்க, நானும் கடனில் இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் எனக்கு பணம் உதவி செய்யுங்க. யாரை கேட்பாங்களா? ஏன் அப்படின்னா, நானும் கடனில் இருக்கேன், அவரும் கடனில் இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால் எப்படி? இந்த சூழ்நிலை தான் இந்த சிலுவையில் அந்த மனிதனுக்கு இருந்தது. அதுதான் அந்த மனிதனை ஆச்சரியமாக பார்க்குறேன். யார் யா நீ அப்படின்னு பார்க்குறேன். யார் யா நீ?
எப்படியா உனக்கு இந்த 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 விசுவாசம் உனக்கு வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஏசப்பா நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது என்னையும் நினைங்கப்பான்னு சொன்னான் பாருங்க. சிலுவையில் அதே சூழ்நிலையில் இருந்த பொழுது கூட he identified Jesus Christ as the Savior. Hallelujah. நாம் எவ்வளோ முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ செய்கிறோம், ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார்னு இன்னும் கூட நமக்கு அந்த 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 புத்தியே வரதில்லை. சூழ்நிலை, பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தால் ஐயோ அம்மான்னு கத்திக்கின்னு சொந்தக்காரங்கிட்ட ஓடுறது, பணத்தை நம்பி ஓடுறது, சொத்தை நம்பி ஓடுறது. நாம் அவ்வளோ நேரம் பிரச்சனைகள், போராட்டங்கள், சில பேரில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தால் 1 மணி நேரம் ஃபோன்லேயே பேசின்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாப்பாடு கொஞ்சம் போடுறீங்களா? பிரச்சனையை பேசின்னு இருக்கேங்க, தயவுசெய்து அமைதியாக இருங்க. பேசு பேசு பேசு. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆட்களை? ஏன் அந்த 1 மணி நேரத்தில் 1/2 மணி நேரம் நீ முட்டி போட்டு ஜெபிச்சிருந்தா கூட பிரச்சனை தீர்ந்துட்டுக்கும். அப்போவே கடைசியாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபோனில் என்ன சொல்லியிருப்பாங்க? அப்படியா, சரி நாளைக்கு பேசிக்கலாம், எனக்கு இப்போ பசிக்குதுன்னு வெகின்னு சொல்லிட்டுப்பாங்க ஃபோனை. கரெக்டாக இல்லையா? சமாதானம் பண்ணுறவங்க கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அவர். அதனால தான் அவனை ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். அந்த துளி அளவு விசுவாசம் கூட நம்மக்கிட்ட இல்லையே. பாருங்க, வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை, ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். பாருங்க, பாவ மன்னிப்பை கொடுக்கும் இரட்சணையராக, ரட்சிப்பின் தேவனாக யார் இருக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாவ மன்னிப்பை கொடுக்கும் இரட்சகராக இருக்கவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையில் அந்த மனிதன் அதை புரிந்து கொண்டான். நமக்கு இன்றைக்கு வரைக்கும் அது புரியவே இல்லை. இரட்சகர் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நேரமில்லாதால வேகமாக போகலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையின் இரத்தத்தினாலே, ஆண்டவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு பாவ மீட்பு உண்டு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு உண்டு. நம்மை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆண்டவர் நம்மை காப்பாற்றிருக்கார். எப்படி? அவருடைய இரத்தத்தினாலே, by his blood we are washed, we are saved. கிருபையினாலே, by the grace of God, by the grace of God and the blood of Jesus Christ we have been washed and we are been saved. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், நம்மை கழுவினார், நம் பாவங்களை கழுவினார். ஹல்லேலூயா. 2ஆம் வார்த்தை முடிந்தது. 3ஆம் வார்த்தைக்கு போகலாம். நான் ரொம்ப சீக்கிரமாக போகிறேன், ஏன்னா நேரம் நமக்கு இல்லை, அதனால தான், வேறு எதுவுமே இல்லை. 3ஆம் வார்த்தையை கேட்போம். படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது 3 வார்த்தைகள் மனிதர்களுக்காக பேசினார். 4 வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு தனக்காகவும் பரலோகத்தின் பிதாவை நோக்கியும் பேசினார். இதில் மனிதர்களை நோக்கி ஆண்டவர் பேசின 3 வார்த்தையில் 2 வார்த்தை நாம் பார்த்து விட்டோம். ரைட். 1 மன்னிக்க சொன்னார், முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து மன்னிப்பை கற்றுக் கொடுத்தார். அடுத்தது மீட்பர் ரட்சகர் என்று பக்கத்தில் சிலுவையில் இருந்தவரை காப்பாற்றினார்.
மூன்றாம் காரியம், நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, விமன். ரைட்டா? அந்த வசனத்துக்கு மேலே வசனம் படிச்சிங்கன்னா 25ஆம் வசனம் படிங்க. 25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி அப்புறம் கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் பாருங்க. அப்போ 3-4 பேர் அங்கே நிற்கிறாங்க. பேர் சொன்னதே இவங்க. அதை தாண்டி நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. சீஷர்கள் 1-2 பேர் இருக்கிறார்கள். ரைட்டா? அதில் பேதுரு இல்லை, மற்றபடி சீஷர்கள் 1-2 பேர் இருக்கிறார்கள். ரொம்ப அருகாமையில் சிலுவை பக்கத்திலேயே நின்றவ சீஷன் யார் என்றால் யோவான் நிற்கிறான். ஏன் யோவான் நிற்கிறான்? யோவான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். யோவான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்டா? ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்த ஒரு நபர் யார் என்றால் அது யோவான் தான். ஹல்லேலூயா. 2 பசங்க இருக்கிறாங்கன்னா ஒரு வீட்டில், ஒரு குழந்தை நம்ம மேலேயே சாஞ்சிக்கின்னு நம்ம பக்கத்தில் இருக்குது, இன்னொரு குழந்தை அங்கே உட்காந்துருக்குன்னா அதிகமாக பாசம் இருக்கிற பிள்ளை யார்? கிட்ட வந்துடும். தூரப்போ, கிட்ட வந்துடும், தூரப்போ அப்படின்னு. ரைட்டா? அதிகமாக பாசம் இருந்த, நெருக்கமாய் இருந்த பிள்ளை யார்? யோவான். இந்த யோவான் அங்கே நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் மறக்காமல் ஒன்று செய்தார். என்ன செய்தார் தெரியுங்களா? தன்னுடைய தாய் இருந்தார்கள், அவர்களை சரியான இடத்தில், சரியான ஆளிடத்தில் பொறுப்பை கொடுத்தார். பார்த்துக்கொள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பது என்ன? அவர் ஒரு குமாரனாய், சன், மனித குமாரனாய் இருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை பார்த்து கொள்வதில்லை. ரைட்டா? அநாத ஆசிரமத்தில் விட்டுறாங்க. இன்றைக்கும் பெற்றோர்களை அடித்து துரத்தி விடுகிறார்கள். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த கடமையை செய்தார். என்ன கடமையை செய்தார்? சரியாக தன்னுடைய தாயை சரியான ஒரு நண்பர்கிட்ட கொடுத்துட்டு போகிறார். நீங்கள் பார்த்துக்குங்க தாயை. ரெஸ்பான்சிபிளாக இருந்தார். ஒரு கிறிஸ்தவன் என்ன இருக்கணும்? ரெஸ்பான்சிபிளாக. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ரெஸ்பான்சிபிளாகவே இல்லை, குடும்பத்தை பார்த்து கொள்வதே இல்லை. ஊழியம் என்று சொல்லி நிறைய பேர் போயிடுவாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நிறைய பேர். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் ஐடியில் வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸில் வேலை செய்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, யாராக இருந்தாலும் குடும்பத்தை பார்த்து கொள்வதில்லை. அவங்களுக்கு நேரமே கிடையாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். 2 பேரும் டாக்டர்ஸ், கணவனும் டாக்டர், மனைவியும் டாக்டர். பிள்ளைகள் ஆயா இல்லைனா சர்வன்ட் யாரா ஒருத்தர் தான் வளர்க்கிறார்கள். அவருக்கு சாப்பாடு போகிறது, அவர்களுக்கு கொடுப்பது எல்லாமே அவர்கள் செய்கிறார்கள். குடும்பத்தை பார்ப்பதில்லை. பாருங்க, படிப்ப வசனம் படிங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க, சீக்கிரம் படிங்க. தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், வீட்டில் இருக்கிறவங்க, இவர்களை கவனிக்காமல் போனால், இவர்களை பார்க்காம போயிட்டா என்ன விசுவாசம் இருக்கு இவங்களுக்குள்ள? இதுதான் ஆண்டவர் சிலுவையில் இந்த தவறை அவர் செய்யவே இல்லை. என்ன செய்தார்? அவருக்கு நிறைய வார்த்தைகளை பேசியிருக்கலாம், கரெக்டாக இல்லையா? சிலுவையில் நிறைய வார்த்தைகள், ஆனால் 7 வார்த்தை தான் பேசினார். அந்த 7 வார்த்தையில் 3ஆம் வார்த்தை என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? அம்மாவை பார்த்து இதோ உன் மகன்றாரு, யோவானை பார்த்து இதோ உன் தாயின்னு. ரெஸ்பான்சிபிள் பர்சனாக அவர் அன்றைக்கு இருந்தார். ஆர் யூ அ ரெஸ்பான்சிபிள் கிறிஸ்டியன்? Are you a responsible daughter? Are you a responsible son? Are you a responsible husband? Responsible wife? Are you a responsible child? Are you a responsible grandparent? பொறுப்புள்ள grandparent-ஆக, தாத்தா பாட்டியாக இருக்கிறீர்களா? Are you responsible? Hallelujah. படிப்போம் 4ஆம் வார்த்தை. ரைட்,
4ஆம், நான் ஏன் வேகமாக போகிறேன், நேரம் இல்லாதால் வேகமாக போகிறேன். 4ஆம் வார்த்தையை போவோம். 4ஆம் வார்த்தை ஆண்டவர் சிலுவையில் சொன்னது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறார். அரமிக் மொழியில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று ஆண்டவர் சிலுவையில் சொன்னார் இந்த வார்த்தைகளை. இது ஒருவேளை அரமிக் மொழியில் யாராவது கேட்டீர்கள் என்றால் மேபி நான் சொன்ன ப்ரொனன்சியேஷன்லேருந்து வேற மாதிரி பேசலாம் இருக்கலாம். ஆனால் அர்த்தம் என்ன? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று, why have you forsaken me என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. இதற்கு பல அர்த்தங்கள், நிறைய பேர் பல அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்ன? ஆண்டவர் மேல் அன்றைக்கு எல்லா உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டது. அதுதான் அந்த நேரம். It was the greatest time in history. Hallelujah. It was the greatest time in history when உலகத்தில் எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மேல் சுமந்தார். இந்த இடத்துல யாராய் பார்க்கணும் தெரியுங்களா? ஆண்டவரை சின் பேரரா, அவர் ஒரு பாவத்தை சுமக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாராக இருக்கிறார்? பாவத்தை சுமக்கும் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, படிப்போம், வசனம் படிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன். பாருங்க, பாவத்தை சுமந்தார். ஹல்லேலூயா. பாவத்தை சுமந்தார். நம்ம இன்னைக்கு ஏங்க இவர் தப்பு செஞ்சிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் அந்த தப்பை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த தப்பை ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டால் ஒத்துக்குவோமா? நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? யாரும் ஒத்துக்க மாட்டோம். ஏங்க இவர் தப்பு செஞ்சிட்டாரு, நீங்கள் கொஞ்சம் அப்ரூவல் ஆகிடுறீங்களா? அது எப்படி? நான் தவறே செய்யலை, அவர் தான் தவறா, அவர் தான் அது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் பாவத்தை சுமந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சிலுவையில் பாவத்தை சுமந்தார். சின் பேரர். அதுதான் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அழகா போட்டிருக்கு, தன்னுடைய ஆத்துமாவை ஊற்றினார் என்று. He poured his soul, he poured his life for us. நமக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? ஆத்துமாவை ஊற்றினார். அப்படிதானே போட்டிருக்கு? ஆத்துமா தானே போட்டிருக்கு? ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ ஒரு கிரேட்டஸ்ட் விஷயம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். படிங்க வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஆண்டவர் என்ன செய்தார்? வசனங்கள் தெளிவாக எழுதி கொள்ளுங்கள். வசனங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவத்தை அவருடைய சரீரத்திலே சுமந்தார். நேரம் இல்லை, சரீரத்தில் எப்படி சுமந்தார் என்று சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் 7 வார்த்தைகளை 3/4 மணி நேரத்தில் 45 மினிட்ஸில் 7 வார்த்தைகளை பேசுறது இம்பாசிபிள். ஆனாலும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். முக்கியமான குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் என்னவாய் சிலுவையில் தொங்கினார். இந்த 4ஆம் வார்த்தை பேசும் பொழுது
அவர் சிலுவையில் ஒரு சின் பேரராக நம்முடைய பாவங்களை சுமக்கும் ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையில் இருந்தார். ஹல்லேலூயா. படிங்க. அதே போல் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தால் என்ன போட்டிருக்கு பாருங்க. அதில் அவர் மேல் அவருக்குள் பாவம் இல்லை, ஆனால் அவர் மேல் பாவம் சுமக்கப்பட்டது. ரைட்? நோ சின் இன் ஹிம். ரைட்? அவருக்குள் பாவம் இல்லை. படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் எதற்காக வெளிப்பட்டாரா? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்கிறது. ஸோ அவர் நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்காக ஆண்டவர் சிலுவையில் தொங்கினார். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கினார்? அவர் இந்த வார்த்தை மூலம் நிறைவேற்றுகிறார். அவர் he is a sin bearer. ஹல்லேலூயா. பாவங்களை, அதனால்தான் பாவம் எப்பொழுது எல்லா உலகத்தின் பாவங்கள் அவர் மேல் சுமக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை பிதாவை நோக்கி ஆண்டவர் பார்த்து பிதாவை நோக்கி சொல்கிறார், என் ஆண்டவரே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்கிறார் ஆண்டவர். ஏன் இதை சொல்கிறார்? முழு உலகத்தின் பாவத்தை, உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், நாம் தலைமுறை செய்த எங்கள் அப்பா செய்த பாவம், எங்கள் அம்மா செய்த தவறுகள், என் தாத்தா செய்த தவறுகள், என் பிள்ளைகள் செய்யும் தவறுகள், இது எல்லாவற்றையும் தூக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் வைத்ததால் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. நான் 5ஆம் வார்த்தைக்குள்ள போலாம். 5ஆம் வார்த்தை யோவான் 19வது அதிகாரம். சீக்கிரமாக யோவான் 19வது அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, தாகமாய் இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எதற்காக சொன்னார்? பல விளக்கங்களை நாம் கொடுக்கலாம். ஏன் தாகமாய் இருந்தேன் என்று நாம் 1000 விளக்கங்களை கொடுக்கலாம். ஆண்டவர் இதற்காக சொன்னார், அதற்காக சொன்னார், உண்மையாலே தாகமாய் இருந்தார் என்று எல்லா காரியமும் சொல்லலாம். ஆனால் ஏன் ஆண்டவர் சொன்னார் என்பது வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக? வார்த்தை நிறைவேற, God to fulfill the word of God, the covenant of God, God said, I am thirsty. கர்த்தர் ஆண்டவர் சிலுவையிலே வார்த்தையை நிறைவேற்றினார். The keeper of the word. ஆண்டவர் யாராய் இப்பொழுது பார்க்கிறோம்? இந்த 5ஆம் வார்த்தையில் ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றும் ஆண்டவர், the keeper of the word. ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றும் ஆண்டவராய் இருக்கிறார். அவர் சிலுவையில் கூட தேவ சித்தத்தை வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற நினைவு அவருக்கு இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று இருக்கிறதா? ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட, லாஸ்ட் மினிட்டு, அவர் சிலுவையில் அடிபட்டு தொங்கி கொண்டு ரத்தம் சிந்தி மரிக்க போகிறார். இந்த நேரத்தில் கூட ஒன்று ஞாபகம் வந்தது, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், வார்த்தை பிரகாரம் நான் வாழ வேண்டும், அதனால்தான் தாகமாய் இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எடுத்துக்காட்டாக நமக்கு இருந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுமா இல்லையா? சிலுவையிலே ஆண்டவர் கடைசி நேரத்தில் கூட செய்தார். ஹல்லேலூயா. சிலுவையில் செய்த காரியம் நமக்கு எடுத்துக்காட்டு. எதற்கு? தாகமாய் இருக்கிறேன் என்பது எடுத்துக்காட்டாய் சொன்னார். என்ன? வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நிறைவேற்று. எந்த சூழ்நிலையை தான், சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க, சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க. அந்த சூழ்நிலை இருந்துச்சு அதனால் நிறைவேற்றலை, இந்த சூழ்நிலை இருந்துச்சு, நோ 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 நோ. God was in the baddest situation, the worst situation. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். அதை ஆண்டவர் நம்மையும் பார்த்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் God is the word keeper.
6ஆம் வசனம் படிப்போம். 6ஆம் வசனம், 6ஆம் வார்த்தை. இந்த 6ஆம் வார்த்தையை பார்த்தோம் என்றால், நான் ஏன் அதிகமாக வேகமாக போகிறேன் என்றால், ஒரே ஒரு 5 நிமிடம் இருக்குது 2 வார்த்தைகளை பேசுவதற்கு. யோவான் 19வது அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இயேசு தலையை சாய்த்து முடிந்தது என்று ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லும் பொழுது நிறைய காரியங்களை நாம் சொல்லலாம். முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை முடித்தார். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை முடித்தார். என்ன தெரியுங்களா? பிதாவின் சித்தத்தை, பிதாவின் the work of the Father God finished on the cross. அவர் எதற்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்பினாரோ, தேவகுமாரனை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, அந்த சித்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்தார். அதுதான் முடிந்தது என்று. அல்லேலூயா. பிசாசை சிலுவையில் ஆண்டவர் ஜெயித்தார், முடிந்தது. வியாதிகளை ஆண்டவர் சிலுவையில் ஜெயித்தார், முடிந்தது. சாபங்களை உடைத்தார் ஆண்டவர், முடிந்தது. உன் பலவீனங்களை ஆண்டவர் உடைத்தெறிந்தார் சிலுவையில், முடிந்தது. பாவங்களை உனக்கு பாவங்களை மீட்பதற்கு, ரட்சிப்பதற்கு ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், முடிந்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் முடித்த காரியங்கள், ஏராளமான காரியங்கள் சிலுவையில் முடித்தார் 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 என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவை பார்த்து சொல்கிறார், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் யோர் ஒர்க் மை ஃபாதர். அல்லேலூயா. நம்மளால் சொல்ல முடியுமா? இதே தான் நம்ம யோசித்து பார்க்கணும். நான் என் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது பிதாவை பார்த்து, கடவுளை பார்த்து, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, என் வாழ்க்கை முடிந்தது, நான் உமக்காக என் ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? கேன் வி சே தட்? இன்றைக்கு வாழும் பொழுது, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்ன சொல்ல வேண்டும்? இன்னைக்கு ஒரு டே முடியும் பொழுது, நைட் நம்ம தூங்கி ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இன்றைக்கி உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் எனக்கு முடிக்க எனக்கு கிருபை தந்தீரேன், நன்றின்னு சொல்லணும். கரெக்டாக இல்லையா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடந்தால் தானே. சண்டை போடுறது, பொய் சொல்கிறது, தேவையில்லாத காரியத்தை பேசுவது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, தம் அடிச்சுப்பாங்க, தண்ணி அடிச்சிருப்பாங்க, அப்பா அம்மா கீழ்ப்படுகிறதில்ல, பெற்றோர் கீழ்ப்படியதில்லை, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல, எவ்வளோ காரியங்களை வரிசையாக சொல்லினே போகலாம். நைட்டில் ஜபிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். எவ்வளோ ஒரு மாயமாலமான ஒரு வாழ்க்கையாடும். கரெக்டுங்களா? சரியான ஒரு வாழ்க்கை இருக்க. எவ்ரி டே we have to try to fulfill the purpose of God in our life. அதற்கு நம்மளால் செய்ய முடியாது. ஆவியானவருடைய பலன் அவசியம். ஓகே, லாஸ்ட்டாக ஒரே வார்த்தை, 7ஆம் வார்த்தை நாம் முடிக்க போகிறோம். 7ஆம் வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் படிங்க. 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து, பிதாவே உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சரியான இடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய ஜீவனை அவர்தான் விட்டார். ஹல்லேலூயா. தலையை அவர்தான் தலையை சாய்த்து தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தான் அவர் வாழ்க்கையை கொடுத்தார் பிதாவினிடத்தில். அதனால் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என் ஜீவனை நான் தான் வைக்கிறேன் என்று. ஐ லே டவுன் மை லைஃப் ஃபார் யூ என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் விட்டார், பிதாவினிடத்தில் கொடுத்தார். இதற்கு காரணம் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு காரணமாய் இருந்தவர்கள் நாம் தான். நாம்
பாவத்திலிருந்து விடுபட வேண்டும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும், இரட்சணிய வாழ்க்கை வாழ வேண்டும், அவரை பரலோகத்தில் சந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. ஜீவ கிரீடம் நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் பரலோகத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்? ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் நாம் சென்றால் ஜீவ கிரீடத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வசனங்கள் நிறைய இருக்குது, இருந்தாலும் நம் நேரத்தை தாண்டி செல்கிறோம். அதனால்தான் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு 7 வார்த்தைகளை சீக்கிரமாக பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். God has spoken to us in many ways. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நாம் இந்த நேரத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. praise God. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் இந்த ஒரு சின்ன பாடலை பாடும் பொழுது நம் காணிக்கை எடுக்கப்படும். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்புக்குந்தான், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, இந்த கர்த்தாவே புனித வெள்ளிக்கிழமை அப்பா, குட் ஃப்ரைடே அன்றைக்கு அப்பா தேவரீர் உம்மை தரிசிக்கவும் உம்மோடு சமூகத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலத்தை தந்ததற்காக நன்றி. உடைய வார்த்தை மூலம் பேசினீரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே தேவரே, உம்மோடு நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு பலத்தை தாங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவரீர் கர்த்தாவே இம்மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. இந்த 7 வார்த்தைகளை அப்பா தேவரே சிலுவையில் அப்பா தேவரே நீர் சொன்ன பொழுது எங்களுக்காக ஒரு இரட்சகராக, மீட்பராக, மன்னிக்கிறவராக கர்த்தாவே தேவரீர் பாவத்தை சுமப்பராக, ராஜாவாக அப்பா தேவரே ஆசாரியராக கர்த்தாவே தேவரீர் அப்பா ஒரு மகனாக, தேவகுமாரனாக அப்பா நின்று அந்த சிலுவையில் அப்பா கர்த்தாவே மரித்தீரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து அதை விட்டு அப்பா உம்மை பின்பற்றி நடக்க, வெற்றியின் பாதையில் நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.